Alhamdulillah, assalatu wassalam ala rasulillah wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd, fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillah sisters, எல்லாரும் நல்லா இருக்கீங்களாமா? நம்ம கல்கலா பார்த்தாச்சு. அதில் உள்ள இரு வகைகளையும் பார்த்துட்டோம் இல்லையா? கல்கலா சுக்ரா அண்ட் கல்கலா குப்ரா. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நூன் சாக்கினா அண்ட் தன்வீன் ரூல்ஸ், அதனுடைய சட்டங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நூன் சாக்கினானா என்ன, தன்வீனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு தடவை நீங்கள் நம்ம திரும்பவும் கேட்டுக்கலாம், ஓகேவா? நூன் சாக்கினா அப்படிங்கிறது நூனில் சுக்கூன் இருக்கும், அவ்வளோதான். நூனில் சுக்கூன் இருக்கும், வேற எந்த ஹரக்காவும் இல்லாமல் இருக்கும். அதுக்கு பேர் தான் நூன் சாக்கினா. உதாரணத்துக்கு அன், மின்ஹா, இதிலெல்லாம் பாருங்க நூன் சாக்கினா இருக்கு. அடுத்தது தன்வீன்னா என்ன? தன்வீனுங்கிறதும் எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஃபத்ஹத்தைன், கஸ்ரத்தைன், தொம்மத்தைன், இதுதான் தன்வீனன்னு சொல்லுவோம். இதில் ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த நூன் சாக்கினா இதில் மறைஞ்சிக்கிட்டு இருக்கும். அது நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம உச்சரிப்போம், ஓகேவா? எப்படி பை துன் அப்படின்னு இருக்குன்னா, அந்த இதில் லாஸ்ட் லெட்டர் துன் வருது இல்லையா? தாக்கு மேலே தம்மத்தைன் இருக்கு. அதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், எந்த மாதிரி ஃபார்மில் அதை எழுதணும் அப்படின்னு சொன்னால், தூ ப்ளஸ் நூன் சுக்கூன் தான், நூன் சாக்கினா தான், ஓகேவா? ஆனால் நம்ம எழுதும் போது அப்படி எழுத மாட்டோம். உச்சரிக்கும் போது மட்டும் நம்ம நூன் சாக்கினா போட்டு உச்சரிப்போம், ஓகேவா? அதுதான் தன்வீன், சரியாமா? ஸோ தன்வீனுடைய உச்சரிப்பில் நூன் சாக்கினுடைய உச்சரிப்பும் ரெண்டுமே எப்படி இருக்கும்? ஒன்று போல தான் இருக்கும், சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, நூன் சாக்கினாக்கும் தன்வீனுக்கும் உண்டான சட்டங்கள் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் 4 விஷயம் இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம படித்தது தான். இந்த சட்டங்கள் தான் நூன் சாக்கினாக்கும் வருது, ஓகேவா? என்னென்ன சட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுஹார், இதுஹார் ஹல்கி. அதாவது இதுஹார் அப்படின்னா என்ன? தெளிவு, கிளியர் அப்படின்னு அர்த்தம், வெளிப்படையாக தெரிகிறது, ஓகேவா? இதுஹார் ஹல்கி. அடுத்தது இதுகாம், ரெண்டாவது இதுகாம். இதுகாம்னாலே இணைக்கணும் அப்படின்னு அர்த்தம். நூன் சாக்கினாவும் தன்வீனும் அந்த இடத்துல வந்துச்சுன்னா அதை நம்ம இணைச்சு ஓதுவோம். அடுத்தது இக்லாப். இக்லாப்னா மாத்துறது. எப்படி மாற்றுவோன்னா, அந்த வார்த்தையில் நூன் சாக்கினாவோ இல்லை தன்வீனோ வந்துச்சுன்னா அதை நம்ம மாற்றி ஓதுவோம். அடுத்தது இஹஃபா. இஹஃபானா மறைச்சு ஓதுறது, ஓகேவா? ஹைட் பண்ணி ஓதுவோம். ஸோ இதெல்லாம் எப்போ ஓதுவோம் அப்படின்னு, எந்த மாதிரி வந்தால் ஓதுவோம்னு சொன்னால், இந்த 4துலேயுமே நூன் சாக்கினாவும் தன்வீன், நூன் சாக்கினா இல்லைனா தன்வீன், ஓகேவா? இந்த 2ல் எது வந்தாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம தெளிவாக ஓதுவோம். அதை பயன்படுத்தி, அதாவது இந்த சட்டங்களை பயன்படுத்தி நம்ம ஓதுவோம். இப்போ நம்ம 1 by 1 பார்த்தோம்னா நல்லா நமக்கு விளங்கிடும், ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன ரூல்ஸ் அப்படின்னா, இதுஹார் ஹல்கி. இதுஹார் அப்படின்னாலே தெளிவுன்னு சொல்லியாச்சு. ஹல்கி அப்படின்னு ஏன் இதுக்கு பேர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஹல்க் லெட்டர்ஸ், அதாவது தொண்டை எழுத்துக்கள் தான் இதுக்கு பயன்படுது. அதனால தான் இதுஹார் ஹல்கி அப்படின்னு இதுக்கு பேர் இருக்குது. ஸோ அது என்னென்ன எழுத்துக்கள்னு எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது தான். ஹம்சா, ஹ, ஐன், ஹ, கைன், ஹ, ஓகேவா? இந்த 6 எழுத்துக்கள் வந்துச்சு. எப்போ வரணும்? நூன் சாக்கினா அப்புறம் தன்வீன், நூன் சாக்கினா இல்லைனா தன்வீனுக்கு பின்னாடி இந்த எழுத்துக்கள் வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த வேர்டை நம்ம எப்படி தெளிவாக ஓதுவோம். அதாவது நூன் சாக்கினாவையும் தன்வீனையும் நம்ம தெளிவாக இதுஹாராக ஓதணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே நம்ம அந்த தன்வீன் வந்துச்சுன்னா அதை தெளிவாக, நூன் சாக்கினா இருந்துச்சுன்னா அதை தெளிவாக மறைக்கிறதோ இல்லை மாற்றுறதோ இல்லை இணைக்கிறதோ இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் நம்ம எப்படி ஓதுவோம்னா, தெளிவாக குட்னாவும் கொடுக்காம, அதாவது மூக்குலேருந்து சவுண்டு கொடுக்காம தெளிவாக, அந்த நூன் சாக்கினா இருக்குது தன்வீன் இருக்குது அப்படின்னு சொன்னால் கரெக்டாக தெளிவாக அதனுடைய ஹக்கை கொடுத்து நம்ம ஓதுவோம், ஓகேவா? உதாரணம் பார்த்தோன்னா நமக்கு நல்லாவே புரியும். என் கூடவே சேர்ந்து இன்ஷால்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நூன் சாக்கினால குட்னா இருக்கக்கூடாது, தெளிவாக நம்ம ஓதணும். என் அவுன, என் ஹவுன, அன் அம்த, என் ஹிதூன, ஃபசயுன் ஹிதூன, வல் முன் ஹனிகது, மன் ஆமன, மின் ஹாதின்,
மின் அலகின் மின் ஹகீமின் மின் கில்லின் மின் ஹிலாஃபின் அதாபன் அலீமன் நூஹன் ஹதைனா குர்ஆனன் அஜபன் قرضا حسنا ميثاقا غليظا نارا خالدا عذاب أليم قرية هي شيء عليم حكيم حميد عذاب غليظ كاذبة خاطئة عذاب أليم أفسحر هذا حور عين عزيز حكيم عذاب غليظ عليم خبير. அல்ஹம்துலில்லா. இது மாதிரி தான் நம்ம வந்து சரியான முறையில் அந்த இதுஹார் சட்டங்களை பயன்படுத்தி ஓதணும். நூன் சாக்கினால் பாஸ் பண்ணக்கூடாது, அதாவது நிப்பாட்டக்கூடாது. அதே மாதிரி நூன் சாக்கினாக்கு குன்னா கொடுக்கக்கூடாது, தெளிவாக ஓதணும். அல்ஹம்துலில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.